This is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, Exercise 1.1, 7th sum. இது வந்து அப்படியே 6th sum மாதிரியே தான், பட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல, சியோட வேல்யூவும் டைரெக்டாக கொடுக்கல. ஓகேவா? நம்ம தான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ, ஏ இஸ் a செட் ஆஃப் நேச்சுரல் நம்பரா, இயல் எண்கள். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லா சம் மாதிரியும் சொல்யூஷன் given a is equal to செட்டுன்னு சொல்லிட்டாங்க. a natural number starts with 1. ஓகே, 1லேருந்து 2 3 4 5 6 7 லெஸ் தென்னு சொல்ல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்ல, லெஸ் தென் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்றனால அவனோட நிப்பாட்டிக்கிறேன். ஓகே, b is equal to set of all prime numbers less than 8. prime numbers-னா என்ன, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் சொன்னோம், அதை பார்க்காதவங்க பாருங்க, இல்லைன்னா நான் இங்கேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 இஸ் அ prime number. எப்படி 2ன்ற நம்பர் 2ஆல் போகும், 1ஆல் போகும். அதே வந்து 10ன்னு எடுத்துக்கோங்களேன், இஸ் நாட் அ prime number. why? the reason why. ஓகேவா? the reason why-னா இந்த 10ன்றது 10,1. ஓகே, 2 cross 5. இந்த நம்பர் மட்டும் இருந்தால் ப்ரைம்னு சொல்லியிருக்கலாம். தேர்ஃபோர் அந்த நம்பர் 2லேயும் போகுது 5லேயும் போகுது, தேர்ஃபோர் நாட் அ ப்ரைம். ஒரு நம்பர் இப்போ 2னா 2ஆலையும் போகணும் ப்ளஸ் 1ஆல போச்சுன்னா ப்ரைம் நம்பர். அந்த நம்பர் அந்த நம்பராலையும் 1ஆலையும் போச்சுன்னா ப்ரைம் நம்பர், இல்லைன்னா நாட் அ ப்ரைம் நம்பர். இட்ஸ் கால்ட் அஸ் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, தேர்ஃபோர் 2 3 5 7. ஓகே, சின்றது the set of even prime number. இந்த prime நம்பரில் ஈவன் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், which is 2. ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? a intersection b cross c is equal to a cross c intersection b cross c. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு a intersection b which is equal to 2 3 5 7. ஓகே, a cross b, a intersection b cross c. இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு எழுத ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டெப் எழுதாமல் டேரெக்டாக வந்து கமா போட்டு எழுதிக்கலாம். 2 கமா, ஃபஸ்ட்டு வந்து இது 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடை வச்சு ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஏல வந்து 1 இருக்குது, ஏ கிராஸ் சி தானே. 1 கமா 2 2 கமா 2 3 கமா 2 4 கமா 2 5 கமா 2 6 கமா 2 7 கமா 2. ஓகே, பி கிராஸ் சியும் கேட்டிருக்காங்க. 2 கமா 2 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2. இது ரெண்டுத்துலையும் இன்டர்செக்ஷன் அடுத்த ஸ்டெப்பு. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. என்னப்பா இன்டர்செக்ஷன்? 2 கமா 2 இருக்குது, 3 கமா 2 இருக்குது, 5 கமா 2 இருக்குது, 7 கமா 2 இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் கீழே இருக்க பி கிராஸ் சியில் இருக்கிறது அப்படியே இருக்குது, அப்படியே தூக்கி எழுதிடலாமா? 2 கமா 2 3 கமா 2 5 கமா 2 7 கமா 2. ஹென்ஸ் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 சேமாக தானேப்பா இருக்குது. ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS, which means that A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Okay, hence இங்கே வந்து வெரிஃபைன்னு தான் கேட்டிருந்தாங்க, hence verified. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் A cross B
மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் சொல்லலாம் ஸ்லாஷ் சொல்லலாம் ஏ கிராஸ் சி. ஓகே, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதில் வந்து பி மைனஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் பி வந்து என்னன்னா 2 3 5 7 மைனஸ் சி வந்து 2. இதில் இல்லாமல் இது ஒன்றுமே இல்லை. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க செட்டை அப்படியே எழுதணும். ஓகே, அது பி மைனஸ் சி, பி எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. காமன் எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு பியில் இருக்க எலமெண்ட்டை அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து ஏவோட கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஓகே, ஏவோட கிராஸ் பண்ணால் 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் வரும்பா? 3, இங்கே வந்து 7. therefore 21 எலமெண்ட்ஸ் வரும். 4, ஓகே 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஓகே, total 21 elements 6 6 6 18 21. okay, which is first equation. then RHSல வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா A கிராஸ் B கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிச்சிடலாம். A கிராஸ் B, A வந்து என்னப்பா இருக்கு, A வந்து இங்கே சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7. Bல வந்து என்னப்பா இருந்துச்சு 2 3 5 7. Bல வந்து 2 3 5 7. அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறோம். 1, 2 2, 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7. ஓகே, இது கொஞ்சம் லாங் சம் தான், கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடோட போடணும். 3, 2 3, 3 3, 5 3, 7. ஏன்னா இங்கே ஒரு 7 எலமெண்ட்ஸ், இங்கே 4 எலமெண்ட்ஸ், 7 into 4 அத்தனை வந்து எலமெண்ட்ஸ் இங்கே வரும். ஓகேவா, 4, 2 4, 3 4, 5 4, 7 5, 2 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 2 6, 3 6, 5 6, 7 7, 2 7, 3 7, 5 7, 7. okay, next A cross C கண்டுபிடிக்கணும். okay, which is also a difficult task. ஆனால் சியில் வந்து எலமெண்ட்ஸ் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ், therefore இது வந்து டிஃபிகல்ட் டாஸ்க்னு சொல்லக்கூடாது. ஓகே, 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ரெண்டுத்தையும் மைனஸ். ஓகே, A cross B minus A cross C which is equal to, ஃபர்ஸ்ட் நான் மைனஸ்னா என்னப்பா சொன்னேன், ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னேன்.
இது ஃபர்ஸ்ட் இருக்க செட்டு, ஓகே. செகண்ட் இருக்க செட்டு ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் திருப்பியும் பார்க்கும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். 2,2 இதில் இருக்குது, அதில் இருக்காப்பா இருக்குது, தேர்ஃபோர் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுச்சு. 3,2 இருக்குது, 4,2 இருக்குது, 5,2 இருக்குது, 6,2 இருக்குது, 7,2 இருக்குது. இப்போது நான் அண்டர்லைன் பண்ண எலமெண்ட்ஸை தவிர்த்து அப்படியே எழுதுங்கப்பா. which is 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. ஓகே, இப்போ இங்கேயும் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்துச்சுப்பா? 5, 5, 5, 20, 20 + 1, 21 எலமெண்ட்ஸ். இதே 21 எலமெண்ட்ஸ் தான்ப்பா அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேயும் வந்துச்சு. 18 + 3, 21. அதே இங்கேயும் வந்திருக்கு. Therefore, what do we infer from it? From 1 and 2, A cross B minus C is equal to A cross B minus A cross C, which is left hand side equal to right hand side. Hence, verified. Okay, which is a very, very important question from chapter 1 and exercise 1.1. Thank you.